இப்போ இந்த சேட் கவுண்டர் இருக்குது. இது எதற்கானது? இப்போ டோர் இல்லாமல் வித்தவுட் டோரோட இருக்குது. ஓகே, இதிலே டோர் வச்சு அவங்க என்ன ஆப்ஷனில் கேட்குறாங்களோ அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துடலாம். வெளியாக ஒரு மலையிலையோ வெயிலையோ இருந்தால் ஒன்றும் ஆகாதா? எதுலனாலும் வைக்கலாம். பக்கா பியூர் ஸ்டீல், ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாது. இது எப்படி தயார் பண்ணுவீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்களுக்கு சொந்தமாக ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே வந்து இப்போ இங்கே சைஸ் கொடுத்து அளவு கொடுத்து அது ஒரு வரைபடம் மாதிரி வரைஞ்சி கொடுத்தீங்கன்னா அனுப்புவோம். அதே மாதிரியே மேக் பண்ணிட்டு அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ஒரு சின்ன ஹோட்டலில் இருந்து பெரிய ஹோட்டல், எவ்வளோ பெரிய ஹோட்டல் வைக்கிறீங்களோ அந்த ஹோட்டலுக்குள்ள பொருள் எங்கிட்ட இருக்குது. 5க்கு 2 ஒரு 68-70 கிலோ இருக்குது. 260 ரூபா அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் கணக்கே நம்ம போட்டுருவோம். இந்த சேட் கவுண்டருமே கீழே வீல் சக்கரத்தோடு இருக்குது. நீங்கள் இதை தூக்கிறதுக்கு ஒரு 5 பேரை கூப்பிடணும் 6 பேரை கூப்பிடணும்னு கிடையாது. இப்போ நான் இழுத்து காட்டுற மாதிரிங்க. இது வந்து பழசு, எனக்கு கம்மியாக வேணும், கேஜியில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இதில் பிறக்கி நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்துருந்தோம், தோசை மேக்கர் வந்து இந்த மாஸ்டர்லாம் ஹோட்டலில் யூஸ் பண்ணுவாங்கல்ல தோசை போடுறதுக்கு, அதுக்கான இதை பார்த்துருந்தோம். இதோட விலை பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுற அடுப்பு, ஹை ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. பார்க்க நார்மல் அடுப்பு மாதிரி தானே இருக்குது அப்படின்னு கேட்டோம். அதனால் 10 வச்சே காட்டாங்க. எது வரைக்கும் வருது பாருங்கள், இது வரைக்கும் வருது. நீங்கள் வெளியே எங்கேயும் அந்த பிக்னிக் போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி எடுத்து வாங்கலாம். இதெல்லாம் ஃபேமிலியோட எங்கே போனால் கூட இதை கொண்டு போய்க்கலாம். மினி அடுப்பு. ஆனால் உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அடுப்பு அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கும். ஆமாம். உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. பிஸ்னஸ் தொடர்பான பல்வேறு வீடியோக்களை நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், ஒரு டிஃபன் கடை இல்லை ஒரு சேட் ஐட்டம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவு சார்ந்த ஒரு சாலையோரம் சார்ந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணோன்னா அதுக்கு தேவையான உபகரணங்கள் நீங்கள் எப்படி வாங்கலாம், எங்கே வாங்கலாம், இதெல்லாம் எப்படி மேக் பண்ணுறாங்க, இது எப்படி சேல் பண்ணுறாங்க, இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ அதுக்காக நம்ம சென்னை ராமாபுரம் மெயின் ரோட்டில் இருக்க Ayyanarr ட்ரேடர்ஸ் அப்படின்ற கடைக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த சேட் கவுண்டர் பற்றி சொல்கிறதுக்கு நம்ம கூட திரு வேல் இருக்கார். அவர்கிட்ட நம்ம எல்லா கேள்வியும் முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த சேட் கவுண்டர் இருக்குது, இது எதற்கானது? இது இந்த மாடல் செஞ்சு வச்சுருக்கீங்களா, இது எதுக்காக? இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ சேட்டுக்கு, பார்சலுக்கு, இப்போ ஜூஸ் ஸ்டாலுக்கு முதல்ல யூஸ் பண்ணுறாங்க. ஜூஸ் ஸ்டாலுக்கு யூஸ் பண்ணலாம். வேறு என்ன ஸ்டாலுக்குலாம் யூஸ் பண்ணலாம்? இதில் வந்து அடுப்பு வச்சு பண்ணி தரலாம். வேறு டோர் வச்சு என்ன நீங்கள் ஆப்ஷனில் கேட்குறீங்களோ அப்படி பண்ணி தந்துடலாம். ஓகே, கேட்குற டிசைன் பண்ணி தருவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இது பண்ணி வச்சுருக்கீங்களா? ஆமாம். இது எந்த கடைக்கான செட்டப் பண்ணுற? இது வந்து சேட் கவுண்டர் தான். காளானு அந்த கடைக்கு அந்த மாதிரி காளானு, இந்த ஒரு சாண்ட்விட்ஜு, ஆமாம், அதுக்காக நீ செஞ்சு வச்சுருக்கீங்க. ஓகே, இதில் இருக்க ஆப்ஷன்லாம் சொல்லுங்களேன். இது இங்கே உள்ள என்ன இருக்குது, இது இருக்குது, என்னென்ன எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து இப்போ டோர் இல்லாமல் வித்தவுட் டோரோட இருக்குது. ஓகே, இதிலே டோர் வச்சு அவங்க என்ன ஆப்ஷனில் கேட்குறாங்களோ அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இல்லை இப்போ இதில் இருக்க யூசேஜ் சொல்லுங்கள். இது எதுக்காக இருக்குது, இது எதுக்காக இருக்குது, இந்த இடம் எதுக்காக இருக்குது? அதாவது இதில் வந்து இப்போ அந்த பக்கம் அடுப்பு வச்சு விடுவாங்க, மேலே தனியாக அடுப்பு வைக்கிறவங்க அடுப்பு வச்சு விடுவாங்க. உள்ள ஆமாம், அடுப்பு வச்சு விடுவாங்க. இதில் உள்ள பொருள் வைக்கிறக்காண்டி இப்போ கொடுக்குற பொருள் வைக்கலாம், இல்லைன்னா அவங்க வைக்கிற பொருள் இப்போ பானி அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்களா, டப்பா வச்சுருப்பாங்க, அந்த இதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, இதுலேயும் அவங்க அந்த பார்சல் பேப்பரு அந்த மாதிரி இதெல்லாம் டக்குன்னு எடுக்கிறதுக்காக வச்சிருக்கலாம். ஓகே, இதில் என்ன, இதில் இரும்பில் செய்கிறீங்களா? இதெல்லாம் பியூர் ஸ்டீல். பியூர் ஸ்டீல். வெட்ட வெளியாக ஒரு மலையிலையோ வெயிலையோ இருந்தால் ஒன்றும் ஆகாதா? எதுலனாலும் வைக்கலாம். பக்கா பியூர் ஸ்டீல், ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாது. அது 100% அடிச்சோலும் பியூர் ஸ்டீல். அதே மாதிரி இப்போ இது வந்து சில பேர் எனக்கு வந்து டோர் வந்து எனக்கு வேணும், கொஞ்சம் உள்ளேயே எனக்கு ஜாமான்லாம் வச்சு பூட்டுற மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதான் எப்படினாலும் பண்ணி தரலாம். அவங்க சொல்கிற ஆப்ஷனை வச்சு பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இப்போ இதில் இது வந்து 5 அடி, இதில் வந்து 4 அடியில் பண்ணி தரலாம். ஓகே, 3 ஃபீட்டில் பண்ணி தரலாம், 2 ஃபீட்டில் கூட பண்ணி தரலாம். அவங்க ஆப்ஷனை பொறுத்து எப்படினாலும் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ இது வந்து இது எப்படி தயார் பண்ணுவீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை, ஃபேக்ட்ரி இருக்குது, எங்களுக்கு சொந்தமாக ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே வந்து இப்போ இங்கே சைஸ் கொடுத்து அளவு கொடுத்து அது ஒரு வரைபடம் மாதிரி வரைஞ்சி கொடுத்தீங்கன்னா அனுப்புவோம். அதே மாதிரியே மேக் பண்ணிட்டு அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இது என்ன சைஸ், இதோட விலையெல்லாம் என்ன வரும்? ஏன்னா இது வந்து 5க்கு 2. இது வந்து நம்ம கேஜியில் போட்டிங்கன்னா 260 போடுவோம். கேஜ் 1 கிலோ 260 ரூபா. அதாவது இது நியூ. இப்போ இதில் ஓல்டும் எங்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் வெளியே இருந்து ஓல்டு எனக்கு கம்மியாக தான் வேணும் அப்படின்னா ஓல்டும் கிடைக்கும். ரீமேக் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓல்டுன்னா நம்ம பழைய ஹோட்டல்லேருந்து எடுக்கிறோம்ல, அதில் ஓல்டாகவும் வரும். சேட் கடையிலேருந்து எடுக்கும், நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்க. அது வந்து நாங்கள் வாஷ் பண்ணி நல்லா கொஞ்சம் மீடியமாக தருவோம் பொருள். அது பழசும் கிடைக்கும். இது ஒரு 10,000 ரூபா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஓல்டாக இருந்தால், இது நியூ ஓல்டாக இருந்தால் அதுவும் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க. பண்ணி. இது இல்லாமல் இன்னும் வேறு என்னென்ன பொருட்கள்லாம் நீங்கள் அந்த இந்த மாதிரி சாட் ஐட்டம், அந்த கடைங்களுக்கு தேவையானது வேறு என்னென்னலாம் விற்கிறீங்க? ஹோட்டலுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்குண்ணா எங்கிட்ட. தோசைக்கல், அடுப்பு,
நீங்கள் ஒரு சின்ன ஹோட்டலேருந்து பெரிய ஹோட்டல் எவ்வளோ பெரிய ஹோட்டல் வைக்கிறீங்களோ அந்த ஹோட்டலுக்குள்ள பொருள் எங்கிட்ட இருக்குது. சரி ஓகே. அடுப்புலாம் என்ன மாதிரி? பழைய பொருளானாலும் பழைய பொருளாக எடுத்துக்கலாம். எங்களுக்கு பழைய பொருள் ஆப்ஷன் இல்லை, புது பொருள் தான் வேணும் அப்படின்னாலும் புது பொருள் கொடுக்கலாம். சரி ஓகே. 1 கிலோ 260 ரூபா தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது இதே இந்த ஆப்ஷன் கொஞ்சம் கூடதாக இருந்தால் 10 ரூபா 20 ரூபா கேஜிக்கு கூட வரும். ஒரு 260 ரூபாயிலேருந்து முன்ன பின்ன வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். இது வந்து எவ்வளோ வெயிட் வரும் ஒரு எஸ்டிமேட்டா? இது வந்து 68 வரும், 68 கேஜி. 68 கிலோ நீங்களே கணக்கு போட்டுங்க. 1 கிலோ 260 ரூபா. இதோட நீங்கள் கொஞ்சம் ஆப்ஷன்லாம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட வருன்றாரு. அப்போ 68 கிலோ. 68லேருந்து நீங்கள் இந்த சைஸ், இது பெரிய சைஸாக இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டிஃபன் கடையே போட்டுடலாம். இல்லை காளான் ஒரு பக்கம், ஒரு சாண்ட்விச் ஒரு பக்கம், சூப் ஒரு பக்கம் அப்படின்னு கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாக இருக்குது. இதுலேயே நீங்கள் மினி சைஸும் கேட்டால் பண்ணி தருவீங்க. அந்த இருக்குது பக்கத்தில் 6க்கு 3 மினி சைஸும் இருக்குது. அதுவும் நான் இப்போ காட்டுறேன். 2க்கு 3 சைஸ். 2க்கு 3 சைஸ்லேயும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அந்த சைஸை நீங்கள் அப்படியே பாருங்கள். இது வந்து 2க்கு 3 சைஸு. இப்போ இது வந்து டோரோடைய உங்களுக்கு 260 தான் கேஜி. ஓ, டோரோடைய வெயிட்டு. ஓகே. டோர் அதை ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இப்போ இதுலேயே செல்ஃப் வச்சு தரனாலும் தருவோம். ஓ, அப்படி அது இப்போ வர்ற ஆப்ஷன் அப்படி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் கொடுத்துருக்காங்க. டோரோட ஒரு தாப்பாலும் கொடுத்துட்றாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது வீட்டில் இருக்க அளவுக்கு. இதில் நீங்கள் இப்போ நைட்டு வந்து நீங்கள் மேலே டப்பாலாம் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு சேட் ஐட்டம் கடை வச்சுருக்கீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து உள்ளே ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸ்லேயே கூட இதை வச்சு நீங்கள் மூடி அழகாக பூட்டிட்டு நீங்கள் போயிடலாம். அது ஒரு சேஃப்டியாக இருக்கும். அதுக்காகவே இந்த ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மினிலையுமே மேலே நீங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டென்ட் மாதிரி போட்டிங்கன்னா லைட்டு கட்டுறதுக்கு இது கொடுத்து, அதே மாதிரி லைட்டுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இந்த லைட் ஆப்ஷனும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் ஒரு டென்ட் மாதிரி போட்டிங்கன்னா ஒரு மழையோ வெயிலோ அது படாமல் இருக்கும். அதே மாதிரி இங்கே மேலே ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் வேணுன்ற ஒரு டப்பாக்கள் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஒரு கவர் வச்சுக்கலாம், பார்சல் கட்டுற கவர் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பி சுற்றி 4 பக்கம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது மாட்டி மாட்டி தொங்க நீங்கள் ஒரு பாலிப்பொடி கவர்லாம் கட்டி தொங்க விடணும், இல்லை இந்த பக்கம் ஒரு ஏதாவது ஒரு போஸ்டர் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபுல் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நீங்கள் ஏதாவது தேவையான பொருட்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க, நீங்கள் உள்ளே நிற்பீங்க, டக்குன்னு கையில் கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் ஒரு டிஃபனை ரெடி பண்ணி இது மேலே வச்சிங்கன்னா அவங்க எடுத்துக்குவாங்க. இல்லை ஒரு உட்கார்றதுக்கு நீங்கள் அவங்க கடையில் வந்து ஒரு சேர் எதுவும் போடலை அப்படின்ற பட்சத்தில் கஸ்டமர் இது மேலேயே வச்சு கூட ஒரு ஸ்நாக்ஸையோ ஒரு சூப்பையோ அழகாக சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக இங்கே எக்ஸ்ட்ரா கபோர்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து அதே தான், ஆனால் இது வந்து 5க்கு 2 5 அடின்றதால பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வருதுன்னு. ஏன்னா இது 5 அடின்னு இல்லை, எத்தனை அடி, 6 அடி 7 அடி அப்படின்னா கூட பண்ணி தரலாம். இது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா 5 அடி மட்டும் கிடையாது, இதில் 6 அடி 7 அடி இல்லை எனக்கு 4 அடி 3 அடி அப்படின்னு இது வந்து கஸ்டமைஸ் சைஸ் தான். உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதே டிசைன் கொடுப்போம். இப்போ எனக்கு இந்த இடத்துலையே வந்து இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி இங்கே எனக்கு ஒரு லாக் வேணும்னாலும் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை எனக்கு இப்படி கோனா வேணாம், எனக்கு ஸ்கொயராக வேணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு இதுக்கே ஒரு டோர் வேணும், கீழேயும் சேர்த்து ஒரு டோர் வேணும்னா நீங்கள் மொத்தமாக கடையை பூட்டுற மாதிரி வேணும்னாலும் அதுக்கும் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் எது கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். அதுக்கான கஸ்டமைசேஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் லைட்டிங் ஒன்று மாட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒயரிங் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்கள் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவோம். எது பண்ணி கொடுத்தாலுமே அவங்க மொத்தமாக என்ன சொல்கிறாங்க, கேஜி கணக்கு தான். 1 கிலோ 260 ரூபா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டோர் கிடையாது. அதே மாதிரி இதை 5க்கு 2 சைஸு, இதோட ஸ்டீல் குவாலிட்டி அதெல்லாம் பொறுத்து இது 1 கிலோ வந்து 260 ரூபா அப்படி சொல்கிறாங்க. இதுலேயே எனக்கு வந்து இன்னும் மேலே டாப்பு மாற்றணும், அது மாற்றணும், டிசைனிங் எக்ஸ்ட்ரா சொல்லும்போது மேக்ஸிமம் 260 ரூபாலேருந்து ஒரு 300 ரூபா வரும். நீங்கள் என்ன தான் கஸ்டமைஸ் பண்ணாலும் அதுக்கு தாண்டி உங்களுக்கு வந்து அதிகமாக போக வாய்ப்பு இல்லை. அப்போ இது வந்து 5க்கு 2 ஒரு 68-70 கிலோ இருக்குது, 260 ரூபா அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் கணக்கே நம்ம போட்டுருவோம். இதை பார்க்கும்போது இப்போ நம்ம கணக்கு பண்ணதில் 17,680 ரூபா வருது. இது வந்து அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ஃபேக்ட்ரியில் புது பொருள். இதே நீங்கள் செகண்ட்ஸில் வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷனும் இவங்க வச்சுருக்காங்க. செகண்ட்ஸில் ஒரு பொருள் யூஸ் பண்ண பொருளை இவங்க கொஞ்சம் அழகாக க்ளீன் பண்ணி ஏதாவது அதில் ஃபால்ட் இருக்குது இல்லை ஒரு குறை இருக்குன்னா அதை அழகாக நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க. அதை நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக இப்போ இது 17,000 வரக்கூடியதை நீங்கள் ஒரு 7,000 கம்மி பண்ணி 10,000 வாங்கிக்கலாம் செகண்ட்ஸில் வாங்கும்போது. அதே நீங்கள் வந்து ஒரு 2க்கு 3 அப்படின்னு வாங்குறீங்கன்னா நீங்கள் கேஜி கணக்கில் அது எவ்வளோ வரும்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கிங்க. இது மட்டும் இவங்கக்கிட்ட கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஷாப் போடணும், ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னா அதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை தான் நம்ம பேசுகிறோம். இப்போ இது ஒரு கடை செட்டப்பை நீங்கள் சாலையோரமாக வைக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட வீடு இருக்குது, வீட்டுக்கு முன்னாடி இடம் இருக்குன்னா நீங்கள் வைக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி செட்டப்பு. இது எல்லாமே இவங்ககிட்ட வந்து இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது. ஒரு ஹோட்டலுக்கு தேவையான அடுப்பு, ரெடிமேடான சிங்க் எல்லாமே வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே நான் காட்டுறேன்.
இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேடான சிங்க்கு. இங்கே பார்த்தீங்களா சிங்க் இருக்கும், இது இருக்குது. இதுவுமே சரி, அதே மாதிரி நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இதுவுமே சரி. இந்த சேட் கவுண்டருமே கீழே வீல் சக்கரத்தோடு இருக்குது. நீங்கள் இதை தூக்கிறதுக்கு ஒரு 5 பேரை கூப்பிடணும் 6 பேரை கூப்பிடணும்னு கிடையாது. இப்போ நான் இழுத்து காட்டுறேன் பாருங்க. நம்ம ஜஸ்ட் இப்படி இழுத்தாலே போதும், இப்படி தள்ளினாலே போதும், அதை ஈஸியாக தள்ளிடலாம், ஈஸியாக இழுத்துடலாம். இப்போ என்னால் இது எப்படி தள்ள முடியுது இவ்வளோ வெயிட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கீழே வந்து அழகான வீல் சக்கரம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் இருக்கிறதால இதை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் தள்ளிட்டு போகிறதோ இல்லை ஷிஃப்ட் பண்ணுறதோ கூட ஒருத்தர் இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் ஒரு ஆளே கூட பண்ணிடலாம். கீழே வந்து சமமான ஒரு தரை இருக்குன்னா நீங்கள் எங்கே வேணாலும் இதை இழுத்துட்டு போயிடலாம். அதே மாதிரி இந்த ரெடிமேட் சிங்க்கு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள் ரெடிமேடாகவே இருக்குது. இது சிங்க்கு மட்டும் கிடையாது, இதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிங்கை க்ளீன் பண்ணுறது, பாத்திரங்கள் வருது, அதுக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்கான 2 கபோர்டு கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டுக்கு கூட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு லாக்கு தேவை அப்படின்னா நாங்கள் அந்த லாக்கை மேனுவலாக செட் பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் டோர் வச்சு க்ளீனர்ஸ் எல்லாத்தையும் போட்டிக்கலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி இங்கே கீழே வந்து உங்களுக்கு சிங்கில் இருந்து வர தண்ணி எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பக்கெட்டி வச்சியோ இல்லை ஒரு பைப் கனெக்ஷன் வச்சோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண நினச்சிங்கன்னா கீழேயும் உங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போ இது 2 மட்டும் கிடையாது, இன்னும் இவங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ ஷார்ட்டாக பார்த்துடலாம். இது பழைய கடாய், பழைய பாத்திரம், இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம், இது எல்லாமே நாங்கள் 180 ரூபா கேஜி. அதாவது பீஸ் கணக்கு கிடையாது. இதை எடுத்து பிறக்கி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அலுமினிய பாத்திரமா இருந்ததுன்னா 200 போடுவாங்க. ஸ்டீல் பாத்திரமா இருந்தால் 180லேருந்து 170 வரையும் கொடுப்பாங்க 1 கிலோ. ஆமாம், இதுலேருந்து பிறக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் செகண்ட்ஸ். ஆமாம், இது எல்லாமே செகண்ட்ஸ். அதாவது பழைய ஹோட்டலில் செகண்ட்ஸாக எடுக்கிறவங்களுக்கும் அங்கே பொருள் இருக்குது. ஃபுல்லாகவே பழசு தான். ஓகே. இல்லை ஆனால் இதே ஐட்டம் எனக்கு புதுசாக வேணும்னு கேட்டார்னா உங்களுக்கு அதே ரெடி பண்ணி தந்துடும். இதே ஐட்டம் புதுசாக வேணும்னா உங்களுக்கு அங்கே முன்னாடி இருக்கும். அது அதே இருக்குது, பழசு இருக்குது. அது இருக்குது. இது வந்து பழசு எனக்கு கம்மியாக வேணும், கேஜியில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இதில் பிறக்கி நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். அதோடு சேர்த்து ஹோட்டலுக்கு தேவையான மற்ற உபகரணங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ் போடுற ஒரு கடாயாக இருக்கட்டும், இல்லை ஒரு தண்ணி ஜெக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில்லறை போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இவங்க செட்டாக வைக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிறதுலாம் ஒன்று ஒரு ரேட்டு கிடையாது, எனக்கு இப்போ இந்த ஜெக்கு வேணும், அது இல்லாமல் இந்த கடாய் வேணும், இந்த தட்டு வேணும், இந்த ட்ரே வேணும், இப்படின்னு நீங்கள் எது வேணுமோ நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப் மேக்கரு, நீங்கள் காய்கறியெல்லாம் வெட்டி அதில் போட்டு வைக்கிறதுக்கான ஒரு பொருள் அது. அதுலேருந்து இது வரைக்கும் எதை நீங்கள் எடுத்தாலுமே ஸ்டீலில் எடுத்திங்கன்னா 170 180 ரூபா ஒரு கேஜி. அதே நீங்கள் அலுமினியத்தில் எடுத்திங்கன்னா ஒரு கேஜி 200 ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே உங்களுக்கு ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு சாட் ஐட்டம் கடை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரே இடத்துல மொத்தத்தையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே வந்துடலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா இவங்க ப்ரைஸை வந்து பீஸாக கொடுக்குறதில்ல, கேஜி கணக்கில் தான் கொடுக்குறாங்கன்னும் போது உங்களுக்கு இன்னுமே லாபகரமாக இருக்கும். இது வந்து ரவுண்ட் டேபிள் 2.5 ஃபீட்லேயும் வரும், இதில் 2 அடியிலையும் வரும். இதோட சின்னதும் இருக்குது. ஆமாம், இல்லை இதோட பெருசாக கொடுத்துருங்க வந்துக்கலாம். ஓகே. ரவுண்டு டேபிள்லாம் இதை விட கூடுதலாக ஏதாவது ஆப்ஷன் கேட்குறாங்கன்னா பண்ணி கொடுத்துருலாம். இது வந்து நார்மல் 2 அடியும் நார்மலு. ஓகே. அதே இதோட பெருசாக வேணும்னா பண்ணி தந்துடலாம். பெருசாக வேணா பண்ணால் இல்லை கூடுதல் ஏதாவது ஆப்ஷன் வேணாலும் பண்ணி தந்துடலாம். ஓகே. இதுலேயுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு எதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா பண்ணி தந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேஜி எவ்வளோ வருது? இதெல்லாம் பீஸ் ரேட்டில் வரும். பீஸ் ரேட்டில் வந்துருக்கு. ஒரு பீஸ் எவ்வளோ வருது? ஒரு பீஸ் 3600 வரும். ஓகே. இந்த மாதிரி ரவுண்ட் டேபிள் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பீஸ் 2.5 அடி 3600. 2.5 அடி வந்து 3600 சொல்கிறாரு. இதுவே நீங்கள் இதோட பெருசுன்னு சொன்னீங்களே, அது எவ்வளோ வரும்? இதோட பெருசு இது வரைக்கும் நாங்கள் பண்ணதில்லை, பண்ணி கொடுத்தா கேட்கல. ஆமாம், ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். வைக்கலாம். 2.5 அடி ஒரு 3000. சின்னதுன்னா 2 அடி வந்து உங்களுக்கு 3000 ரூபா வரும். 3000 ரூபா. 2 அடினா 3000, 2.5 அடினா 3600. நம்ம அடுத்ததாக வந்து ஒரு ஹோட்டல்லையோ ஃபாஸ்ட் ஃபுட்லேயோ நீங்கள் போனீங்கன்னா மாஸ்டர்லாம் தோசை போடுவாங்க, பரோட்டா போடுவாங்க, ஆம்லேட் போடுவாங்க. அதுக்கான ஒரு செட்டப் இருக்கும். அது இதுதான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக இதுக்கு மேலே கல் எதுவும் வைக்க வேணான்றாரு. இதை நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இது மேலேயே தோசை போடுறதா இருக்கட்டும், ஒரு ஆம்லேட் போடுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இன்கேஸ் வாஷ் பண்ணுறீங்கன்னா கூட அந்த வாட்டர் வந்து வெளியில் போகிறதுக்கு இங்கே ஒரு சின்ன கனல் வச்சுருக்காங்க. அது வழியாக போய் தண்ணி இது வழியாக வெளியேறிடும். ஒரு அட்டன் டைமில் எப்படியும் ஒரு 20-30 கல் தோசை போடலாம் போல். இப்போ இது பார்த்துருந்தோம், தோசை மேக்கர் வந்து இந்த மாஸ்டர்லாம் ஹோட்டலில் யூஸ் பண்ணுவாங்கள்ல தோசை போடுறதுக்கு, அதுக்கான இதை பார்த்துருந்தோம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 19000. சைஸ் வந்து 4க்கு 2 சைஸ். இதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே கொஞ்சம் பொருள் அடுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து சின்ன சைஸ் தோசை மேக்கரு. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், மேலே பொருள் அடுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து 2க்கு 3 சைஸு. இதோட விலை 15000. இது ரெண்டுமே புதுசு தான் அப்படின்னு சொல்கிறாரு. கீழே அடுப்பு அந்த செட்டப்போடு இது வந்துடுது. இது வந்து டீ அடுப்புனா இதில் டபுள் பர்னரு. அதாவது டீக்கு மட்டும் யூஸ் கிடையாது. இப்போ சேட் கவுண்டருக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க, வேறு பிளாட்பார கடைக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிடுவாங்க, எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணுவாங்க.
வேறு மற்றபடி இதுலேயே 3 பர்னர் அது. இது வந்து 2 பர்னரோ? இது டபுள் பர்னர். ஓகே. இதில் இப்போ சமைக்கிறோன்னா ஒரு சாதத்தை எவ்வளோ நேரத்தில் வேக வைக்க எவ்வளோ வேகமாக? இல்லை, இது ஹை ப்ரெஷர் தான். நம்ம வீட்டு அடுப்பு மாதிரி கிடையாது, ஹை ப்ரெஷரு. இந்த ஹோட்டலில் பார்க்குறோம் இவ்வளோ தூரத்துக்கு வருது, அதே ஹை ப்ரெஷர் வரும். இது இதை வேணால் 10 வச்சு காமிக்கணும்னா 10 வச்சு காமிக்க சொல்லு, 10 வச்சு காமிக்கலாம். இது வந்து ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுற அடுப்பு, ஹை ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. பார்க்க நார்மல் அடுப்பு மாதிரி தானே இருக்குது அப்படின்னு கேட்டோம். அதனால் 10 வச்சே காட்டாங்க. எது வரைக்கும் வருது பாருங்கள், இது வரைக்கும் வருது. ஃபுல் ஹையாக இருக்குது. இதோட விலை வந்து 3300 இதோட விலை வந்து 2800. சைஸ் மட்டும் கொஞ்சம் வேரியண்ட் ஆகுது. ஏன்னா ஒரு பெரிய சைஸ் பாத்திரம் வைக்கும்போது உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழே இருக்குது சின்ன சின்ன பாத்திரம் தான் வைப்பேன். ஒரு பக்கம் டீ போடுறதுக்கு நார்மலாக ஒரு சின்ன பாத்திரம் வைப்பேன், இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கடாய் தான் வைப்பேன் அப்படின்னா சின்ன அடுப்பே நீங்கள் வாங்கிக்கலாம். இதே மாதிரி இன்னும் பெரிய சைஸ் வேணும் எனக்கு, அட் அ டைமில் ஒரு 3 பாத்திரம் நான் வச்சு சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வாங்க. அடுத்த சைஸ் இது 3 பர்னர் இருக்குது அட் அ டைமில். ஆனால் இது எல்லாமே ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரெஷர் தான். இதோட விலை என்னென்ன வருது? இது வந்து 4000, 4000. 4000 ரூபா இந்த அடுப்பு. இதுலேயே உங்களுக்கு எனக்கு சிங்கிள் பீஸ் தான் வேணும். ஆமாம், இதுலேயுமே சின்னது ஒன்று இருக்குது. இதுலேயே டபுள் அடுப்பில் சின்னது இருக்குது. இதுலேயே அது அந்த அடுப்போட இது கொஞ்சம் சின்ன அடுப்பு. 3 பர்னர்லேயே இது கொஞ்சம் சின்ன சைஸு. ஏற்கனவே எப்படி 2 பர்னர்லேயே பெரிய சைஸ் சின்ன சைஸ் பார்த்தோமோ அதே மாதிரி 3 பர்னர்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் சின்ன சைஸ் இருக்குது. இது வந்து 3500 ரூபா. வேறு இந்த மாதிரி வெரைட்டி அடுப்புலாம் இருக்குது. இது 2000 கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் சிங்கிள் அடுப்புலேயே. நீங்கள் வெளியே எங்கேயும் அந்த பிக்னிக் போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி அடுப்பு வாங்கலாம். இதெல்லாம் ஃபேமிலியோட எங்கே போனால் கூட இதை கொண்டு போய்க்கலாம். மினி அடுப்பு 1300 தான். ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அடுப்பு அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கும். இதோட விலை 1200 தான். நீங்கள் இல்லை ஒரு சின்ன சைஸ் தான், எனக்கு ஒரு சின்ன காளான் கடை தான், நான் காளான் போடும்போது மட்டும்தான் அடுப்பை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அந்த கடையில் வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஓல்டு ரைஸ் அடுப்பு, சிக்கன் ரைஸ் போடுறவங்களுக்கு சிம்பிளான அடுப்பு இந்த அடுப்பு தான். இது 2000 ரூபா அப்படி தான் ரேட்டு. இதிலே ஸ்டீல்லையும் இருக்குது. ஸ்டீல்லையும் கொஞ்சம் புதுசாகவும் இருக்குது. புதுசாக வந்தால் ஸ்டீலில் பழசு வந்து 8000 வரும். அதே நியூவாக வந்துன்னா உங்களுக்கு 10,000 இருக்குது. நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது எல்லாமே. ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும், இல்லை சின்னதாக ஒரு உணவு கடை, டீ கடை, அதை மாதிரி எதாவது ஆரம்பிக்கணும்னுச்சுன்னா அதுக்கான உபகரணங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே இவங்ககிட்ட ஏகப்பட்ட உபகரணங்களும் பொருட்களும் இருக்குது. இவங்களோட அட்ரஸ், கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக நேரில் வந்தோ இல்லை ஃபோன் பண்ணியோ கேட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட கேள்விகள் எல்லாத்துக்குமே பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. அதாவது இங்கே சென்னை, தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் இந்த ஹோட்டல் பொருள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்கள் நம்பர் ஜிபே நம்பர்லேருந்து நீங்கள் ஃபோன் போட்டு அங்கேருந்து அதாவது ஃபோன் போட்டு பேசினாலே நாங்கள் வாட்ஸ்அப்பில் என்னென்ன பொருள் இருக்குன்னு அனுப்பிடுவோம் உங்களுக்கு. நீங்கள் போட்டு ஜிபேயில் பணம் அனுப்பிவிட்டால் பொருளை உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு விட்ருவோம். அப்படி எங்களை ஹோட்டலில் நடத்த முடியல, அப்படி பொருள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நேரில் வந்து தான் பார்க்கணும், இல்லை நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசணும். இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணாலே இவங்ககிட்ட என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத மொத்தமாக உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிடுவாங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஜிபே பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்ககிட்ட இருக்க பழைய ஹோட்டல் சம்மந்தமான பொருட்களை விற்கணும்னாலும் நீங்கள் இவங்கள தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.